வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு கிரேவி. அண்ட் இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்கலன்னா கவலையே வேண்டாம், ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கிரேவி நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இட்ஸ் நத்திங் பட் பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடலை பருப்பு எடுத்து ஒரு 30 to 40 minutes நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் அந்த பருப்பு உருண்டையில் கொஞ்சம் காரம் ஏறணுங்கிறதுக்காக அதுலேயே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷனல். சப்போஸ் உங்களுக்கு அதில் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து புளி கரைச்சல், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி ஊற்றினா டக்குன்னு கரைச்சிட முடியும். அண்ட் மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்காக சோம்பு, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அண்ட் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி அண்ட் பூண்டு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக எண்ணெய் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேன் வந்து வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவி குயிக்காக பண்ணிடலாம். ஸோ நவ் இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். ஸோ இந்த கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எஸ்பெஷலி சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஸ்டாக் நீங்கள் வச்சுக்கல, மறந்துட்டீங்க, இல்லை கிடைக்கல, அந்த மாதிரி ஆப்ஷனில் ஒரு குயிக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு கிரேவி. ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த வெங்காயத்து கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டும் இந்த இதிலே போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை உருண்டைக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ஸோ இந்த பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு, சீரகம் அண்ட் நம்ம தோல் சீவி வச்சுருக்க இஞ்சி இதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தோடவே வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குழம்போட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள் வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்க போகிறோம். ஸோ காய்கறி இல்லைன்னா கவலையப்படாமல் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதில் இருக்க இந்த பருப்பு உருண்டையை நீங்கள் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இது போட்டு நல்லா வதக்கின அப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் வதக்கணும். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக டர்மரிக், மஞ்சள் தூள் அண்ட் உப்பு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வதங்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த தக்காளியும் நல்லா உங்களுக்கு வதங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த பருப்பு உருண்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இதை போட்டு நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஈவனாக நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஸோ ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பருப்பு உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளோட தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கணும். ஸோ கொஞ்சம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொதித்த உடனே இந்த உருண்டை போட்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளி தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது நல்லா கொதித்த உடனே தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை அதில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஸோ நம்ம அப்போ உங்களுக்கு அனல் ரொம்ப அடிக்காது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா ஸ்லோவாக போடணும், இடிக்காமல் போடணும், இடம் விட்டு விட்டு போடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இடிக்காமல் இருக்கும். அண்ட் இந்த பருப்பு உருண்டை போட்ட உடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இதுக்கப்புறம் ஹை வேண்டாம், சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes வேக வச்சிங்கன்னா போதும். ஸோ நம்ம எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி அதை வேக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து நல்லா கொதிப்பட்டு இந்த உருண்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ உடனே நீங்கள் குழம்பு கரண்டி போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள்ள கரண்டி ஸோ சைடில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டெல்லாம் உடையாமல் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உருண்டை குழம்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம தண்ணியாக இருந்த குழம்பும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களோட சுவையான பருப்பு உருண்டை குழம்பு இஸ் ரெடி. ஸோ நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.